இருக்கின்றது. எனவே இதனுடைய முக்கிய நோக்கம் ஒரு மனிதன் அடுத்தவனுக்கு அநீதம் செய்வதாக இருந்தாலும், அல்ல அவனுக்கு கோபப்படுவதாக இருந்தாலும், அல்ல அவனை பற்றி பொய் பேசுவதாக இருந்தாலும், அல்ல அவனுக்கு மோசடி செய்வதாக இருந்தாலும், இது அத்தனை உருவாகுவது இந்த கல்வின் காரணமாகத்தான். கல்வி சீராக இல்லை என்று சொன்னால் இவனுடைய அனைத்து விஷயங்களும் கெட்டதாக ஆகிவிடும். அதனாலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த இதயத்தை சுட்டிக்காட்டி, இந்த இதயம் சரியாக இருக்க வேண்டும், இதிலே நீங்கள் தக்வாவை பின்பற்றிக் கொள்ளுங்கள், இந்த இதயத்திலே அல்லாஹ்வுடைய உள்ளத்தை எப்பொழுது இருக்கட்டும், அப்பொழுது மேல் சொன்ன இந்த கெடுதியான காரியத்தை நீங்கள் செய்ய முன்வர மாட்டீர்கள், அந்த காரியத்தை நினைக்கவும் மாட்டீர்கள் என்ற கருத்தை இந்த தக்வாவையும் இந்த கல்வையும் ஒன்றுபடுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கின்றார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, நாம் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மரணிக்கக்கூடிய நேரத்திலே அந்தஸ்துகளை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, நம்முடைய சூழ்நிலைகளை பார்ப்பது கிடையாது, அல்லது நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அவன் பார்ப்பதெல்லாம் நம்முடைய தக்வாவைத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈமானியத்து சரியாக இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் ஈமானியத்தை கொண்டு நிறைந்ததாக இருக்க வேண்டும். கல்பு பிலால் ரலியல்லாஹு தஆலா முனவ்வரும் பில் ஈமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கல்பு இருக்கின்றது, அது நூறானியத்து என்று சொல்லக்கூடிய ஒளியை கொண்டும் ஈமானியத்து என்பதை கொண்டும் அவருடைய கல்பு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. மேலும் அவர்களுக்கு தக்வா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய கல்விலே ஊடுருவி பாய்ந்திருக்கின்றது. எனினும் அவர்கள் மா கௌனிகி அஸ்வத, பார்ப்பதற்கு பங்கரையானவர்கள், பார்ப்பதற்கு கருப்பினத்தை சேர்ந்தவர், அசிங்கமானவராக பார்ப்பதற்கு இருந்தாலும் கூட அவருடைய கல்வை அல்லாஹ் தஆலா பிரகாசமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அவருடைய இதயம் சுத்தமாக இருக்கின்றது. எதை கொண்டு? ஈமானை கொண்டும் தக்வா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய உள்ளத்தை கொண்டு அவர்கள் அழகாக இருப்பதன் காரணத்தினால் வெளிரங்க தோற்றம் கருப்பாக இருந்தாலும் பங்கரையாக இருந்தாலும் கல்பு சுத்தமாக இருப்பதனால் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தான் சிறந்தவர்கள். யாரை விட? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வகல்பு அபூ ஜஹல் முஸ்வத்தும் பிதுல்மில் குஃபர். அபூ ஜஹலுடைய கல்பு இருக்கின்றதே, அது கருத்து போய்விட்டது. அவருடைய கல்வி வீணான கல்பு, இருளடைந்தது. எதை கொண்டு? குபுரியத்தை கொண்டும் சிறுக்கை கொண்டும். அவன் குபுரியத்திலே இருக்கின்றான், அல்லாஹ்வுக்கு இணைக்கக்கூடிய காரியத்திலே சிறுக்கிலே இருக்கின்றான். அதனால அவனிடத்திலே தக்வா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. எனவே அவருடைய கல்பு கருத்து போய்விட்டது, கல்லெஞ்சமாகிவிட்டது. என்றாலும் வெளிரங்கத்தை பார்த்தால் மா கௌனிகி அபி அல்லாஹ் ஆஹசன், வெளிரங்கத்திலே அவன் பார்ப்பதற்கு வெள்ளையானவனாகவும் பார்ப்பதற்கு அழகான தோற்றமுடையவனாக இருந்தாலும் கூட கல்பு சரியில்லாத காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவனை ஒப்புக்கொள்ள மாட்டான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளிரங்க தோற்றத்தை பார்த்து நாம் யாரும் ஏமாற முடியாது, நாம் யாரும் பகட்டு காட்டிக் கொண்டும் இருக்க முடியாது. நாம் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் கல்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கல்வி எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு பயந்ததாக இருக்க வேண்டும். நான் தொழுகின்றேன் என்றால் இது அல்லாஹ்வுக்காக வேண்டி, நான் ஜகாத் கொடுக்கின்றேன் என்றால் இது அல்லாஹ்வுக்காக வேண்டி, நான் சதகா செய்கின்றேன் என்றால் இதுவும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற உணர்வுகள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு என்ற தக்வா இருக்க வேண்டும். இக்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மையான எண்ணம் இருக்கும் பொழுதுதான் அவைகளை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா நம்முடைய காரியங்களை பொருந்தக்கூடியவனாக இருப்பானே தவிர மாற்றமாக செய்வதை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொருந்த மாட்டான். அப்படி நாம் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நடக்கும் பொழுது யார் எதை செய்தாலும், எந்த ஆட்சியாளர்கள் நமக்கு அநீதம் செய்தாலும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இன்று நமக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் உடனே நாம் ஆட்சியாளர்களை குறை சொல்கின்றோம், அல்லது நமக்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை குறை பேசுகின்றோம், அல்லது இவ்வாறு நடந்திருந்தால் அவ்வாறு நடந்திருக்காது என்று நமக்கு நாமே ஒரு தீர்ப்பை வழங்கிக் கொள்கின்றோம். ஆனால் ஏன் வந்தது, இது எதனால் வந்தது, இதனால் நமக்கு ஏதாவது கெடுதிகள் நம்மின் மூலமாக நடந்திருக்குமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின்
ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். மக்களே, நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சமுதாயத்தையும் மாற்றுவதில்லை. கஷ்டத்தின் பக்கம், கவலையின் பக்கம், துன்பத்தின் பக்கம், துயரத்தின் பக்கம் யாரையும் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு கூட்டத்தாரை போடவே மாட்டான். என்றாலும் நீங்கள் உங்களுடைய நப்சுகளை எப்பொழுது மாற்றிக்கொள்கின்றீர்களோ, நீங்கள் எப்பொழுது உங்களுடைய நப்சுகளுக்கு அநியாயம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றீர்களோ, நீங்கள் எப்பொழுது அல்லாஹ்வுக்கு பயம் இல்லாமல் நடக்க ஆரம்பித்து விடுகின்றீர்களோ, நீங்கள் எப்பொழுது உங்களுடைய கல்புக்கு மாற்றமாக, உங்களுடைய இதயம் சொல்வதற்கு மாற்றமாக கெடுதிகளை சொல்ல செய்ய ஆரம்பித்து விட்டீர்களோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா உங்களையும் உங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்களையும் உங்களுக்கு வரக்கூடிய நலவுகளையும் மாற்றமாக ஆக்கி காட்டுகின்றான் என்ற கருத்தை அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. இன்னல்லாஹ லா யஸ்லிமு நாஸ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மனிதனுக்கு அநீதம் செய்யக்கூடியவன் அல்ல, அநீதம் செய்யவே மாட்டான். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் அநியாயக்காரன் இல்லை, அவான பில்லாஹி லில் அபீத், எந்த ஒரு அடியானுக்கும் நான் அநீதம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டேன். எனக்கு அதல்ல வேலை, என்னுடைய தன்மையும் அதல்ல. அப்பொழுது அநீதம் வருகின்றது என்றால் அது உங்களுடைய புறத்திலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய அமலின் மூலமாகத்தான், கெடுதியின் மூலமாகத்தான் அது வெளியாகின்றது என்ற கருத்தை அல்லாஹ் மிக தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். எனவே நமக்கு வரக்கூடிய நலவாக இருந்தாலும் சரி, அது கெடுதியாக இருந்தாலும் சரி, அதற்கு நம்முடைய அமல்கள் தான் காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒரு முறை அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சென்றார்கள். அப்பொழுது செல்லும் பொழுது அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், கருப்பு தாயுடைய மகனா வந்திருக்கின்றீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது அப்பொழுது அபூ தர் கிஃபாரி அவர்கள் சொன்னது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கவலையாக போய்விட்டது. நம்மை பார்த்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் என்று கேவலமாக அல்லவா பேசுகின்றார், ஒரு தரக்குறைவாக அல்லவா அவர் மதித்து விட்டார் என்று அவர்கள் சங்கடப்பட்டவர்களாக, மன சஞ்சலப்பட்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போனார்கள். போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை ஒரு சஹாபி, என்னுடைய தோழர் ஒருவர் இவ்வாறு சொல்லிவிட்டார் என்று சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்டார். இன்னார் அபூ தர் கிஃபாரி அவர்கள் தான் இவ்வாறு என்னை சொன்னார்கள் என்று. அவர்கள் குறைஷ் வம்சத்தை சேர்ந்தவர்கள், பெரிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்திலே லேசான முறையிலே சொல்லிவிட்டார்கள். இது அவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம் அல்ல, உண்மையிலே கருப்பு தாயுடைய மகன்தானே இவர் என்ற நோக்கத்தில் தான் சொன்னார்களே தவிர கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் பேசவில்லை. இருந்தாலும் இவர்களுடைய மனசை அது தைத்து விட்டது. போய் சொன்னதன் காரணத்தினால் அபூ தர் கிஃபாரி அவர்களை அழைத்தார்கள். அபூ தரே, நீங்கள் இவ்வாறு சொன்னீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கேட்டார். இதுவும் நமக்கு படிப்பினை இருக்கின்றது. ஒரு மனிதன் அடுத்தவனை பற்றி ஒரு குறை பேசி குறையாக சொன்னால், ஒரு குற்றச்சாட்டை சாட்டினால், உடனே சொன்னவனுடைய சொல்லை மட்டும் கேட்டுக்கொண்டு யார் சொன்னானோ அவனை குற்றவாளியாக நமக்கு நாமே முடிவெடுக்க கூடாது. அவனையும் கூப்பிட்டு என்ன நடந்தது என்பதை கேட்க வேண்டும் என்பதைத்தான் இதை எடுத்து காட்டுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்டார்கள், பிலால் சொல்வதை போன்று நீங்கள் சொன்னீர்களா என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவ்வாறு வலாத்தபோல் அவ்வாறு நீங்கள் சொல்ல வேண்டாம், இது நல்ல செய்தி அல்ல. நீங்கள் யதார்த்தமாக சொல்லியிருந்தாலும் கூட அது அவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தையாக போய்விட்டது. கருப்புக்கும் வெள்ளைக்கும் மத்தியிலே எந்த விதமான வித்தியாசம் இல்லை, கட்டையனுக்கும் நெட்டையனுக்கும் மத்தியிலே எந்த விதமான வித்தியாசம் இல்லை, எல்லாம் தக்வாவை கொண்டுதான் இருக்கின்றது. எனவே நீங்கள் இதற்கு பிறகு உங்களுடைய வேலையாட்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அடிமைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் தரைக்குறைவாக மதித்து பேச வேண்டாம், அவருடைய மனதை புண்படுத்த வேண்டாம். இதா தாயுத ஃபாத்திஹு, நீங்கள் சாப்பிட்டால் எதை நீங்கள் சாப்பிடுகின்றீர்களோ அதையே அவர்களுக்கும் கொடுங்க. இவன் வேலைக்காரன், இவனுக்கு சோப்பரிசி தான் கொடுக்கணும், அல்லது விலை குறைந்த அரிசியைத்தான் ஆக்கி கொடுக்கணும். நாங்கள் சம்பா அரிசியிலே சாப்பிட வேண்டும், பிரியாணி அரிசியிலே சாப்பிட வேண்டும், நாம் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து உங்களுக்கு ஒரு சாப்பாடும் உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு வேறொரு விதமான சாப்பாடும் குறைவான அந்தஸ்துடைய சாப்பாடும் கொடுக்க வேண்டாம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எடுத்து சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால்
எவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சௌஜன்யத்தையும் இந்த சமுதாயத்துக்கு உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, சொன்னார்கள், நீங்கள் எதை சாப்பிடுகின்றீர்களோ அதை அவர்களுக்கும் கொடுங்கள். அது மட்டுமல்ல, வைதா கசவுத்த பக்சி, நீ எதை உடுத்துகின்றாயோ அதை அவருக்கு உடுத்த கொடுப்பாயாக, அணிய கொடுப்பாயாக. நீ உயர்வான வஸ்துவிலே உயர்வான புடவையிலே வாங்கி தைத்து போட முடியும் என்றிருந்தால் அதே அளவுக்கு உண்டான வகையிலே அவரையும் நீ சந்தோஷப்படுத்த வேண்டும். அதை வாங்குவதற்குண்டான விஷயத்திலே நீ அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். வலா தஹக்கு வலா தத்லீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னார்கள், நீங்கள் அவன் அடிமை என்றோ வேலைக்காரன் என்றோ நம்முடைய சிப்பந்திதான் என்றோ தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம். அவனை அவமரியாதையாக நடத்திக் கொள்ள வேண்டாம். அவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைக்கு மாற்றமாக அநீதம் இழைத்து விட வேண்டாம். சிலர் இருக்கின்றோம், நாம் அவனிடத்திலே காலையிலிருந்து மாலை வரை வாங்குவாங்க என்று வேலைகளை வாங்கிவிட்டு கடைசியில் அவன் கூட 50 ரூபாவோ அல்லது உள்ளதையே கேட்டால் நாளைக்கு தருகின்றேன், நாளை மறுநாள் தருகின்றேன் என்று அவனை ஏமாற்றி அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் போல காசை கொடுத்துவிட்டு அவனை அனுப்பிவிட்டு மீண்டும் இன்னொரு நேரத்துக்கு மறுவேளை வாங்கி அதிலே அறகுறையாக கொடுத்து அவனை கஷ்டப்படுத்துறது இருக்கிறதே, இது அவனுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருக்கின்றது என்பதை நாம் நினைக்கிறோம். அதனாலேதான் கூலி ஆட்கள் தன்னுடைய கூலியை கேட்கக்கூடிய நேரத்திலே அவருடைய வேர்வை கீழே விழுவதற்கு முன்னால் கூலியை கொடுத்து விடுங்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வேர்வையை சிந்தி அவன் நமக்கு வேலை பார்க்கின்றான், ரத்தத்தை வேர்வையாக பிழிந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட சிப்பந்திகளை நாம் தரக்குறைவாக நினைக்க கூடாது. அப்படிப்பட்ட வேலையாட்களை நாம் குறைவாக மதித்து அவர்களுக்கு கஷ்டத்தையோ அல்லது அநியாயத்தையோ எந்த வகையிலும் எந்த ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது என்ற கருத்தை அன்றே அபூதல் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். எனவே எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நாம் முறையாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறைப்படி அல்லாஹ்வுடைய திட்டப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நான் நடந்தோம் என்று சொன்னால், நம்முடைய கல்வை சீர்திருத்திக் கொண்டால், நம்முடைய கல்விலே தக்குவாவுடைய அமைப்பை உண்டாக்கி கொண்டால் நிச்சயமாக யாரும் எதையும் செய்ய முடியாது. யாருக்கும் நாம் பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. யார் எதை செய்தாலும் அதை அல்லாஹ் நிச்சயமாக தடுத்து நிறுத்தி நமக்கு நலவு செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவான். நம்மிடத்திலே தக்வா இருக்கின்றதா, நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கின்றதா, நாம் சரியாக நடக்கின்றோமா, நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கின்றோமா, நாம் என்ன குறைபாடு செய்து கொண்டு இருக்கின்றோம், தொழுகையில் பேணிப்பு இருக்கின்றதா, முன்பின் சுன்னத்து தொழுகின்றோமா, தொழுகைக்கு வந்தாலும் ஒது செய்யக்கூடிய நிலை சரியாக இருக்கின்றதா, எத்தனை பேர் செய்யக்கூடிய ஒது இன்றைக்கு பார்த்தால் காலு கழுவப்படுவதில்லை. அண்மையிலே பார்க்கின்றேன், நான் ஒரு சில இடத்துல கூட சொல்லி காட்டினேன். ஒரு 60 வயசு மதிக்கத்தக்கவர் கஷ்டப்பட்டு பாவம் அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் தொழுக வேண்டும் என்றுதான் அவர் வருகின்றார். நான் மேலே நின்று பார்த்துக் கொண்டிருக்கிற ஹவுதிலே உதவி செய்கின்றார். சகோதரிகளே, அவரை பார்த்தால் பரிதாபமாகவும் இருக்கின்றது, அதே சமயத்திலே கவலையாகவும் இருக்கின்றது. கஷ்டப்பட்டு உட்கார முடியாமல் உதவி செய்கின்றார். முதலாவது 2 கையையும் கொஞ்சம் கழுவினார் மணிக்கட்டு வரை. அதற்கு பிறகு மூக்குக்கு தண்ணீர் செலுத்தினார், வாயை கொப்பளித்தார். உடனே 2 கையையும் முட்டுக்கை வரை கழுவுறார். பொது செய்யக்கூடிய முறை பொது செய்கின்றார். இவ்வாறு தான் அவர் செய்கின்றார். பொது செய்யக்கூடிய முறை கூட அவருக்கு தெரியவில்லை. ஆனால் தொழ வேண்டும் என்ற ஆசையில் வருகின்றார். எடுத்த எடுப்பிலே அவர் கையை கருகின்றார். அப்புறம் தலைக்கு மசூஜ் செய்கின்றார். அதுக்கு பிறகு முகத்தை கொஞ்சம் தண்ணியான தடவுகின்றார். இது எவ்வாறு இவருக்கு தொழுவை கூடும், ஒது கூடும்? இதே ஒதுவுடன் அவர் நினைத்துக் கொண்டிருப்பது அவர் ஒது செய்து விட்டோம் என்று. காலை சரியாக்கவில்லை, பின்கால் அறவே கழுகிப்படவில்லை. இப்படி எத்தனையோ பேரை ஒவ்வொரு நாளும் நாம் ஹவுலடியிலே அங்கே நடக்கக்கூடிய கூத்தை பார்த்தால் பார்த்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கின்ற பல பேர் இவ்வாறு செய்து. அவ்வாறு செய்யும் பொழுது அவர்களை கூப்பிட்டு சொல்லவும் வேண்டும். ஆனால் அவர்களை கூப்பிட்டு சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா என்ற நிலையும் இன்றைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் உடனே நீங்கள் இந்த பள்ளிக்கு வருவதற்கு முன்னாலே இந்த பள்ளியிலே தொடர்புடையவராக இருக்கின்றேன், எனக்கு நீங்கள் சொல்வதா என்று அறியாமையின் காலமாக கேட்டவர்களும்